வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையல்ல இன்னைக்கு பாறை மீன் குழம்பு பற்றி பார்க்க போகிறோம். பாறை மீனும் இல்லை, நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனு சீரகம், 1 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் போடலாம், ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவு, மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து கலந்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளியில் 1/2 தக்காளி சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சு நம்ம அந்த புளித்தண்ணி மிக்ஸி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இதோட தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு கொதித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ மீன் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருக்கு. இதோட மீன் சேர்த்து, மீன் தனித்தனியாக தான் போடணும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் சிம்மிலே வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ மீன் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிட்டு, இப்போ மீனும் வெந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த மீன் குழம்புக்கு சூடான சாப்பாட்டில் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.